வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா கனரா பேங்க்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். canarabank.com இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா கரியர் பேஜ்ல வந்துட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து உங்களுக்கான டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்பத்திலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 21/9/2024 இருந்து 4/10/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் 18/9/2024 மேலே வந்துட்டு natseducation.gov.in இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்கான போர்ட்டலில் வந்து நீங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. அந்த நேட்ஸ் அந்த போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3000 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகிரி வைஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்க. SC ST OBC UR கேட்டகிரிக்கு வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் 350 வேகன்சி, டோட்டலாக வந்து 3000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஏஜ் லிமிட்டை பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸ்னா 5 வருஷமும், OBC கேண்டிடேட்ஸ்னா நான் கிரீமி லேயரில் 3 வருஷமும், இதே PWT கேண்டிடேட்ஸ்னா 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. விடோ அண்ட் டிவோர்ஸ்டு உமன் இருந்தால் 35லேருந்து 38 வயசு வரைக்கும், OBC கேட்டகிரியில் இருக்கிறவங்க 40 வயசு வரைக்கும் இங்கே எலிஜிபிள் ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்து இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பர்மனன்ட் கிடையாது, இது ஒரு டெம்பரரி பேஸ்ட் ஜாப் தான். உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செலக்டட் பிரான்ச்சில் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற பிரான்ச்சில் தான் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டைஃபனா, மந்த்லி ஸ்டைஃபனா வந்துட்டு உங்களுக்கு 15000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10,000 வந்துட்டு உங்களுக்கு கனரா பேங்க் கொடுப்பாங்க. 4500 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைஃபனா, கவர்மெண்ட்லேருந்து ஸ்டைஃபனா உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா ஓவர் டைமுக்கு கேஷ் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. லீவ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கேஷுவல் லீவ் ஒன்று இருக்குது. ஸோ வருஷத்துக்கு 12 நாள் லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து ஸ்டைஃபனா உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா ஓவர் டைமுக்கு கேஷ் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. லீவ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கேஷுவல் லீவ் ஒன்று இருக்குது. ஸோ வருஷத்துக்கு 12 நாள் லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அதாவது அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC ST PWT கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கைப்பட நீங்களோட இங்கே இருக்கு பாருங்க, நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.